ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ராட் பிரேக்கர் டிஜி. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு எஸ்எம்பியே கிடையாது கைஸ். என்ன சொல்கிறேன்னு தான் பார்க்குறீங்க. இது ஆக்சுவலாக என்னோடய வேர்ல்டு பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக என்னோடய வேர்ல்டு. இப்போது நான் வந்தால் மட்டும்தான் என் ஃப்ரெண்ட்ஸால் ஜாயின் பண்ண முடியும். நான் இல்லாட்டியும் அவங்களால ஜாயின் பண்ண முடியாது. அதனால் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு எஸ்எம்பியே வாங்க மாட்டோம், க்ரியேட் பண்ணலான்னு இருக்கோம். புதுசாக ஒரு சர்வைவல் சீரீஸ் ஆரம்பித்து எல்லாம் பண்ணலான்னு இருக்கோம். இதில் எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு சீட்ஸ் வந்து எனேபிள் ஆகுமா? அது மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் யாராவது வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் சொன்னீங்கன்னா தான் அதுக்கு நான் அடுத்த வாட்டி வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஆன் பண்ண வச்சுக்க முடியும். இப்போ எஸ்எம்பி ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து நடுவில் என் சர்வைவல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரீப்ளே மாடுன்னு ஒரு மாடு யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாடெலாம் அதில் ஆட் பண்ண முடியுமான்னு தெரில. சரி, நானும் பரவாயில்ல கைஸ், வாங்க நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனிங் போகணும். சரி, ஓகே கைஸ், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், மைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு பெரிய பிரச்சனை, வார்டன் ஸ்பான் ஆகிட்டான். அது ஒன்றும் இல்லை, இந்த ஏன்சியன்சிட்டியே வராங்க கைஸ். என்னங்க இது, இவன் கூட பெரிய இந்த வார்டன் ஆட் பண்ணது தான் ஆட் பண்ணானுங்க. இது எங்கே இருக்கான்னு தெரியவன். அடிக்கிறான் கைஸ், அவனை அடிக்கிறான் கைஸ். இவன் தானா? ஸோ பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்துறான். என்ன எங்கே இருக்கான் அவன்? வார்டனு எங்க கைஸ் இருக்கான் அவன்? ஆஹா, இங்கே தான் இருக்கான் போல். எங்கேயோ பக்கத்தில். அவன் காட்ட வேற மாட்டேங்கிறானுங்களே. இங்கேயும் இல்லை. எங்கே கைஸ் பானானா? கைஸ் இல்லை, இங்கே இல்லைன்னு நினைக்கிறான் அவன். வெறும் அந்த இதோட சத்தமும். இதோ அங்கே இருக்கான், பார்த்துட்டேன். அங்கே பாருங்க, தெரியலான். அந்தோ அங்கே இருக்கான் பாருங்க. இந்த வரான் பாருங்க. யாரா நீ கோமாளி? ஐஸ் சார்ஜ் பண்ண போகிறான். நினச்சேன்டா கிரிப்பையிலே. எங்கடா ஓடுற? ஏய், போச்சுடா சால். 26. என்ன கைஸ் இது, ஏற்றிக்கிட்டே போகிறானுங்க. என்னங்க இது அநியாயமாக இருக்குது. வாங்க மறுபடியும் போய் எக்ஸ்பி கிரைண்ட் பண்ணிட்டு வருவோம். இங்கே என்ன தான் இருக்கானுங்க நம்ம குடும்ப நம்ம இது மைன்கிராஃப்ட் குடும்பங்கள். சரி, நான் போய் எக்ஸ்பி ஏற்றணுமா? இது தலைவலி இப்போ ஏற்றிட்டான் கைஸ். இவங்க எக்ஸ்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் 28 எடுத்துட்டேன். ஏய், பூச்சிடும். அசிங்கமாக இருக்குல்ல? எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது. எதுக்கு கீழே குதிச்சேன்னு எனக்கு தெரியாது. அவங்க பேஸ்க்கு போயிட்டு நான் வந்து அவங்கள பார்க்குறேன் கைஸ். நம்ம ஃப்ரெண்டோட என்சாண்டிங் டேபிளுக்கு போய் நம்மளுக்கு தேவையான என்சான்மெண்ட்டை போட போகிறோம். ஏதோ போடலான்னு இப்போ ஒரு முடிவு எடுக்கணும். அன்பிரேக்கிங் 3 இருக்குது, அன்பிரேக்கிங் 2 இருக்குது, ஷார்ப்னஸ் 1 இருக்குது. என்ன சத்தம் இது மேலே? இவன் ஏதோ ஸ்கெல்டன் ரெடி வாங்கிட்டு இருக்கான். டைமண்ட் பிக்காக்ஸ் இருந்துச்சு நம்மள்ட்ட, அது எங்கே போச்சு? காணாமல் போச்சு திடீர்னு. அதுதான் உடச்சிட்டேனா? அதில் சில்க் டச்சாவது போடணும். சரி விடுங்க, ஃபஸ்ட்டு இப்போ ஸ்வாடு அன்பிரேக்கிங் 3 போட்டால் ஒன்று கிடைக்கும். என்னான்னு பார்ப்போமா? 3, 2, 1 ஓட்டு கைஸ். இங்கே பாருங்க, என்ன கைஸ் இது? அன்பிரேக்கிங் 3 ஷார்ப்னஸ். எவன்ட்டாவன் உன் மேலே யூஸ் பண்ணணுன்னு ஆசை தான்டா. ரொம்ப நாளாக இந்த ஆசை இருந்துச்சு. வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதே நேரம் ஏற்றிக்கலாம். எவன்டாவன்? என்னடா அடிக்கிறீங்க கைஸ்? இங்கே பாருங்கள், இந்த ஸ்வாடு ஓபி ஸ்வாடு கைஸ். இங்கே பாருங்க, அடி பொழக்குது. ஃபயர் ஆஸ்பெக்ட் 2 நீங்களே பாருங்க கைஸ். ஃபயர் ஆஸ்பெக்ட் 2 இருக்குது. ஷார்ப்னஸ் 3, அன்பிரேக்கிங் 3 கைஸ். நம்ம அவ்வளோதான். நம்ம தான் வார்டன்கிட்ட போய் நம்ம காட்ட வேண்டியதான். இருங்க, நான் போயிட்டு உங்களை பார்க்குறேங்க. போயிட்டு கைஸ் வந்தாச்சு.
எக்கா கைஸ் இருக்க முடியல. அவ்வளோதான், இப்போ அப்படியே கீழே போயிட்டே இருப்போம், பிரச்சனையே இல்லை. பொறுமையாக போடா. கரெக்டாக இருக்குது. ஷார்ப்னஸ் 3, ஃபயர் ஆஸ்பெக்ட் 2, அன்பிரேக்கிங். நல்ல என்சான்மெண்ட் தாங்க கைஸ். இவன் எங்கே போனாவன்? இங்கே தானே இருக்கணும். அவன் பார்க்க போனான். இங்கே இருக்கானா? நேப்பி சித்த கிரவுண்ட் டு ஹார்ட். சூப்பர். டெலிபோர்ட் பண்ணி விட்டுடலாம் கைஸ். எங்கே சுற்றிட்டு இருக்கோம், சுற்றுறோம், எங்கே போகிறோன்னு தெரில, அது மட்டும் தெரியல. கைஸ் எங்கே கைஸ்? எவனையும் காணும். இங்கே என் பின்னாடி ஒருத்தன் வரான்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன் எங்கே போனேன்? இங்கே பாருங்க கைஸ், லாப்பிஸு கொட்டி கிடக்குது. இது ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. இது பார்க்க அந்த எண்டு போர்ட்டரில் இருக்கும்ல, அது பேர் என்ன? கைஸ் எல்லாம் சென்சாரையும் உடச்சி விட்டாங்க கைஸ். இப்போ வார்டனே ஸ்பான் ஆக மாட்டான். என்னங்க இவன் இப்படி பண்ணிட்டான்? கரெக்டாக இங்கே இருக்கு. இப்படி ஓடி வந்தோமா, இந்த குழியை பார்த்துட்டு குதித்தோம். எங்கே அந்த குழி? சரி வாங்க, அந்த வார்டன் எப்படியாவது ஸ்பான் பண்ண வைக்கணும். அவன்கிட்ட போய் கேட்போம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், வார்டன் எங்கடான்னு கேட்குறேன். கில் பண்ணிட்டேங்கிறான் அசால்ட்டான். என்ன கைஸ் இது? போங்கடாங்கட்டு. எனக்கு வார்டனை கில் பண்ணலான்னு இருந்தேன். என்னை போட்டு ஒரு கொடுமைப்படுத்திட்டாங்க கைஸ். இவன் வேறு எவன்டா அவன் கோமாளி. அவ்வளோதான், இது டெட் எண்டு. இதுக்கு மேலே போக முடியுமான்னு தெரியல கைஸ். இப்போ மெயினாக நாங்கள் எதுக்கு வந்தோன்னா டைமண்ட் மைன் பண்ண. டைமண்ட் எதுக்கு? நாங்கள் நெதர் போவோம். நெதர் எதுக்கு போகிறோம்? ட்ராகன் எடுத்து. அங்கே ட்ராகன் இருக்காது, அது எனக்கு தெரியும். உடனே கமெண்ட்ஸில் வராதிங்க. நெதரில் எங்கே போகிற ட்ராகன் இருக்கும்? எண்டில் தானே வரும். சுற்றி சுற்றி அதே இடத்துக்கு வர மாதிரி இருக்குது எனக்கு. ஒரு மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது கைஸ். ஸ்ட்ரேஞ்சாக தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு. என்ன கைஸே நீங்கள் தான்? ஓ அவன் இங்கேருந்தான் லெஃப்ட் ஆகிருக்கான் கேம் விட்டு. அட ஐயா என்ன கைஸ்? கைஸ் இது என்ன 12 நிமிஷத்துல போகுது? இது என்ன பெரிய வீடியோ போல்? இதுதான் இருக்கிறதே பெரிய வீடியோ போல். லைவாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நான் மைனிங்லாம் போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இவ்வளோ நேரம் இங்கே சுற்றி முற்றி ஓடிட்டு இருந்தோம்ல, இங்கே ஒரு டைமண்டே இருந்திருக்கு. அதை நான் கவனிக்க. என்ன கைஸ்? சரி கைஸ், மைனிங்லாம் முடிச்சுட்டு தரமான ஒரு மைனிங் போயிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். போவோம். கண்டிப்பாக ஒரு பயங்கரமான மைனிங்காக இது இருக்கும்னு நினைக்கிறேன். வார்டன்லாம் மீட் பண்ணியிருக்கோம், ஜாலியாக இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். சரி ஓகே கைஸ், மைனிங்லாம் போயிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். கைஸ் நம்ம ஒரு பயங்கரமான மைனிங் செஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். எவ்வளோ லூட்டு பாருங்கள், பார்த்தீங்களா? எவ்வளோ லூட்டு! 54 டைமண்ட் எல்லாரோடதும் சேர்த்தும். 3 பேரோட மைனிங் லூட்டும் சேர்த்து 54 டைமண்ட் இருக்குது. இனிமேல் மஜா தான் கைஸ். டைமண்டை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கட்டும். லேப்டிஸ் தேவை. இந்த ஸ்டோன்லாம் அப்படியே வச்சுட்டு போயிடலாம் கைஸ். ஏன்னா எவனாவது பில்டு தேவைன்னா வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ எவனாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்லாம் ஃப்ரீ தான், வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், அவன் கேம் விட்டு வெளில போயிட்டான். இப்போது ஒரு அசம்பாவிதமே நடந்துச்சு கைஸ். இங்கே பாருங்கள், இன்னும் பயங்கரமான அந்த மறக்க முடியாத அந்த நிகழ்வு போய்கிட்டு கொண்டு இருக்குது. என்னமோ காட்டினானுங்க கைஸ் இந்த வீடியோவில். இது மாதிரி உழுவ உங்களுக்கு கிடைக்குமா லாவா? இந்த இங்கே தெரியுது பார்த்தீங்களா? டக்குன்னு மறைஞ்சிருது. பெரிய ட்ரிப் ஸ்டோனாக வைக்கணுமோ பாருங்க கைஸ். தேனீக்களுக்கு இந்த செஞ்சு வச்சேன். இதோட கிராஃப்டிங் ரெசிபி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் தேவை, இந்த ஹனி. ஸோ போய்ட்டு அதை வச்சிங்கன்னா தானாக அதை எடுத்துக்கோ, ஹனி கோம்பை. இது எடுத்து விட்ருக்கோங்க கைஸ், இல்லாட்டி இந்த இடத்துக்கு அசிங்கமாக இருக்குது. இது இருந்துட்டு போகுது கைஸ். ஸோ இங்கே பாருங்க கைஸ், மரமே போயிடுச்சு கைஸ். அழகான வீட்டில் இந்த அழகான மரம் தான் நல்லா இருந்துச்சு இந்த வீட்டுக்கே. சரி, இந்த இப்போ என்ன பண்ண போகிறேன், உடச்சிட்டு இந்த இடத்துல புதுசாக மரம் வைக்க போகிறேன். அதை வச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். சர்ப்ரைஸ் கைஸ், பார்த்தீங்களா?
பவர் ஆஃப் போன் மீல் அண்ட் சாப்லிங்ஸ் கைஸ். இருங்க அவன் வந்துட்டோம் கைஸ், அவன் வந்துட்டான். இது நம்ம வீட்டுக்கு இப்போ மறுபடியும் வந்துருச்சு. மரத்தை சொன்னேன். இப்போ 54 டைமண்ட் இருக்கா, இதை போய் ஒரு நல்ல இடத்துல பதுக்கி வைக்கணும். 54 இருக்குன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் கொஞ்சம் ஜேட்டையும் இருக்குடா. அவனுக்குன்னு தனியாக இருக்குது. இவன் மட்டும்தான் கைஸ் டைமண்டே எடுக்கலை, கம்மியாக எடுத்தான். இப்போ போயிட்டு மழை வருது தூங்குனா மழை பெய்யும் கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். 54 டைமண்ட் இருக்குது. ஒரு வழியாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டாடா, பை பாய்.